சாண்டில்யன் அவர்களின் ராஜயோகம் அத்தியாயம் 10. வைத்தியர் வாசப். பாண்டிய நாட்டு தளபதி என்று திடீரென அறிமுகப்படுத்தப்பட்ட இளம்பருதியின் உத்தரவுப்படி கதையை சொல்லத் தொடங்கிய ஜமாலுதீன் தனது முழு பெயரையும் வாசப்புக்கு தெரிவித்து கொண்டான். நான் மாலுகுல் இஸ்லாம் ஜமாலுதீன், கெய்ஸ் தீவைச் சேர்ந்தவன். அங்கிருந்து ஆண்டுதோறும் 1400 ஜாதி புறவிகளை கொண்டு வந்து பாண்டிய மன்னரிடம் விற்கும் பொறுப்பு எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் புறவி வணிகனாக இருந்தும் பாண்டிய அரசகுலம் என்னை தங்கள் குலத்தவனாக பாவிக்கிறது. மாரவர்மன் குலசேகர பாண்டியன் புதல்வர்கள் இருவரில் சிறுவரான வீரபாண்டியர் என்னால் வளர்க்கப்பட்டவர். புறவி லட்சணம் பற்றி எனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு அவருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய மூத்த மகன் சுந்தரபாண்டிய தேவர் முரடர், முன்கோபி, இருவருக்கும் சதா விரோதம் இருந்து வருகிறது. குலசேகர பாண்டிய தேவர் தம் வயோதிகத்தின் காரணமாக தமது தம்பி சுந்தர பாண்டிய தேவரிடம் அரசாட்சியை ஒப்படைத்ததே இரு பிள்ளைகளுக்கும் பிடிக்கவில்லை. இப்பொழுது அரசாளும் தம்பி சுந்தரபாண்டிய தேவருக்கும் அரசாள துடிக்கும் குலசேகரின் மூத்த மகன் சுந்தரபாண்டியருக்கும் விரோதம் இருந்து வருகிறது. போதா குறைக்கு தமது ஆயுள் காலத்திற்கு பிறகு இளைய மகன் வீரபாண்டியனே பாண்டிய மகுடத்தை ஏற்க வேண்டும் என குலசேகரர் அறிவித்திருக்கிறார். இது அண்ணன் தம்பிகளுக்கிடையே பெரும் பகையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் 3ஆம் நாடுகள் பாண்டிய அரசை கவிழ்க்கவும் சூழ்ச்சி செய்கின்றன என்ற ஜமாலுதீன், சரித்திர ஆசிரியரே, இந்த சிக்கல் உமக்கு புரிகிறதா என்று வினவினான். புரிகிறது என்பதற்கு அறிகுறியாக தலையை ஆட்டிய வாசப், ஒரு பெரிய மன்னனுக்கு அடுத்தபடி இத்தகைய விபரீதங்கள் எந்த நாட்டிலும் நிகழ்கின்றன. இப்பொழுது பாண்டிய நாட்டை நிர்வகிக்கும் 3 பாண்டியர்களுக்குள் தம்பி சுந்தர பாண்டியனிடம் குலசேகரர் ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறார். தவிர குலசேகரின் இரு பிள்ளைகளும் ஆட்சி பீடத்தை கைப்பற்ற பார்க்கிறார்கள். ஆனால் குலசேகரின் இன்னொரு தம்பி விக்ரம பாண்டியரை பற்றி நீங்கள் ஏதும் சொல்லவில்லையே என்று கேட்டான் வாசப். இதை கேட்டதும் ஜமாலுதீன் அதிர்ச்சி அடைந்தான். உமக்கு பாண்டிய ராஜ்ய சிக்கல் முழுவதும் தெரிந்திருக்கிறது. அப்படி இருக்க நான் கதையை மேலும் சொல்ல வேண்டியது அவசியமா என்று வினவினான் ஜமாலுதீன். அவசியம் சொல்ல வேண்டும். நான் அறிந்ததெல்லாம் வடநாட்டில் பிறர் வாயிலாக, ஆனால் இங்குள்ள நிலைமையை உங்கள் வாயிலாக அறிய முயல்கிறேன். அப்பொழுதுதான் நான் சரித்திரத்தை ஒழுங்காக எழுத முடியும் என்றான் வாசப். சரி, சொல்கிறேன், கேளுங்கள். விக்ரம பாண்டியனுக்கும் அரசு ஆசை இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அரசாளும் சுந்தர பாண்டிய தேவரை மீறி அவர் ஏதும் செய்ய முடியாது. தவிர குலசேகரர் இருக்கும் வரை அவரை மீறி யாரும் இந்த அரசை அசைக்கவும் முடியாது. இப்பொழுது பாண்டிய அரசில் வீற்றிருக்கும் சுந்தர பாண்டிய தேவர் மகா வீரர், நிதர்சனமுடையவர். குலசேகரின் இதயம் அவர்தான். அவரை மீறி எதுவும் நடக்க முடியாது. நடைபெறச் செய்ய முயற்சிகள், சதிகள் நடக்கின்றன. ஆகவே பாண்டிய நாட்டு அரியணை பெரும் எரிமலை மீது இருக்கிறது. என்றும் எரிமலை வெடிக்கலாம். அதை தவிர்க்க தளபதி முயலுகிறார். அதில் உங்கள் உதவியையும் எதிர்பார்க்கிறார் என்று விளக்கினான் ஜமாலுதீன். வாசப் தீர்க்க சிந்தனையில் இறங்கினான். பாண்டிய அரியணை போட்டி சிக்கலில் தானும் ஒரு அங்கமாகிவிட்டதை புரிந்து கொண்டான். பிறகு மனதை திடப்படுத்தி கொண்டு, ஜமாலுதீன், இப்பொழுது புரிகிறது எனக்கு. பாண்டிய நாட்டில் 5 பாண்டியர்கள் இருக்கிறார்கள் என்ற வதந்திக்கு காரணம். அண்ணன் தம்பிகள் 3, 2 பிள்ளைகள், அனைவரையும் சேர்த்தால் வதந்தி உண்மையாகிறது. இத்தனையையும் சமாளிக்கத்தான் சுந்தரபாண்டிய தேவர் இருக்கிறாரே, என்னை போன்றவர் இதில் என்ன செய்ய முடியும் என்று வினவினான் வாசப். ஜமாலுதீன் இளம்பருதியை நோக்கினான். இளம்பருதி தலையை அசைக்கவே மேற்கொண்டு பேசினான். வாசப், உங்களை பற்றிய புகழ் பாரத நாட்டில் ஏற்கனவே பிரசித்தம். நீங்கள் சரித்திர ஆசிரியர் மட்டுமல்ல, பெரிய கவி மட்டுமல்ல என்று ஜமாலுதீன் சிறிது தயங்கினான். வேறு பட்டங்கள் இருந்தாலும் கொடுக்கலாம் என்றான் வாசப் நிதானமாக. பட்டமல்ல நாங்கள் கொடுக்க முயல்வது, நீங்கள் வைத்தியர் என்பதும் எங்களுக்கு தெரியும் என்றான் ஜமாலுதீன். அப்துல்லா வாசப்பின் ஆராய்ச்சி கண்கள் ஜமாலுதீனையும் ராட்சசன் போல நின்றிருந்த பாண்டியனையும் மஞ்சத்தில் சிந்தனையில் இருந்த இளம்பருதியையும் மாறி மாறி நோக்கின. நான் வைத்தியன் என்று உங்களுக்கு யார் சொன்னது என்று வினவினான் வாசப் முடிவில். உங்களை யார் காப்பாற்றியது? சிவப்பு புரவி வீரனிடமிருந்து துணை மந்திரி, அவர்தான் சொன்னார். அவருக்கு என்னை பற்றி எப்படி தெரியும்? அவருக்கு தெரியாதது ஏதும் இல்லை. உங்களை அழைத்து வர தளபதியை அனுப்பியதே அவர்தான். இதை கேட்ட வாசப் அசந்து போனாலும் அதை வெளிக்கு காட்டவில்லை. புரிகிறது, முழு கதையும் புரிகிறது. இப்பொழுது நான் யாருக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்று வினவினான் வாசப் பரம நிதானத்துடன். ஜமாலுதீன் சற்று தயங்கினான்.
நீங்கள் ஒப்புக்கொண்டதும் நோயாளியிடம் அழைத்து செல்லப்படுவீர்கள் என்று கூறினான் முடிவில். பெயரை சொல்ல மாட்டீர்களாக்கும்? வாசப்பின் கேள்வியில் இகழ்ச்சி இருந்தது. சொல்வதற்கில்லை. ஜமாலுதீன் பதில் திட்டமாக இருந்தது. அது கிடக்கட்டும், எனது சந்தேகங்கள் சிலவற்றுக்கு பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டான் வாசப். கேளுங்கள், முடிந்தால் சொல்கிறேன். ஜமாலுதீன் இரண்டும் கெட்டானாக பதில் சொன்னான். நான் வரும்போது மதுரையின் வடக்கு வாயில் மூடியிருந்தது என்று தொடங்கினான் வாசப். ஆம் என்றான் ஜமாலுதீன். மன்னர் வரும் சமயம் என்று காவலர்கள் சொன்னார்கள். கதவை மூடியிருந்ததற்கு காரணமாக இருக்கும். மன்னர் வந்தால் கதவை மூடுவானேன்? மற்றவர் நுழையாதிருக்க. மற்றவர் நுழைந்தால் என்ன? நுழையும் நிலையில் மதுரை இல்லை தற்சமயம். துணை மந்திரி கொடுத்த மோதிரத்தை யாரும் மதிக்கவில்லையே, அது ஏன்? மன்னர் மந்திரிக்கு மேற்பட்டவர் என்பதுதான். மன்னர் வரும் சமயத்தில் மந்திரி உத்தரவு செல்லாது. இதிலெல்லாம் ஏதோ பெரும் மர்மம் இருப்பதையும் பல விஷயங்களுக்கு மேல்பூச்சான காரணமே சொல்லப்படுகிறது என்பதையும் வாசப் புரிந்து கொண்டான். இந்த சமயத்தில்தான் இளம்பரதி சரையில் என ஆசனத்திலிருந்து எழுந்து, நீங்கள் ஒரு முடிவுக்கு வர விடியும் வரை அவகாசம் தருகிறேன் என்று கூறினான் வறண்ட குரலில். அப்பொழுது வாசப் நன்றாக நிமிர்ந்து நின்றான். இளம்பருதி, அறிவுள்ளவன் அவகாசம் கேட்பதில்லை. இப்பொழுதே நான் புறப்பட தயார். நோயாளி இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்றான். இம்முறை அதிர்ச்சியடைந்தவன் இளம்பருதி. அதிர்ச்சி நீங்கியவுடன் 2 வாசப்பை அணுகி அவன் 2 கைகளையும் பிடித்து கொண்டு, வாசப், உங்களின் இந்த உதவியை பாண்டிய நாடு மறக்காது என்று நன்றி கூறினான். அப்துல்லா வாசப்பின் முகத்தில் உணர்ச்சி ஏதுமே இல்லை. நோயாளியிடம் எப்பொழுது போகலாம் என்று கேட்டான். 3வது ஜாமத்தில் என்றான் இளம்பருதி. அதுவரை இங்கு படுத்து இளைப்பாருங்கள் என்றும் கூறிவிட்டு வாசப்புக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுக்க ஜமாலுதீனுக்கு கட்டளையிட்டு பாண்டியனுடன் வெளியேறினான் இளம்பருதி. அவன் உட்கார்ந்திருந்த ஆசனத்தில் வாசப் உட்கார்ந்து நன்றாக சாய்ந்து கொண்டான். எதிரே ஜமாலுதீன் கை கட்டி வாய் புதைத்து நின்றான். இப்பொழுது எனக்கு எதுவும் தேவையில்லை, நீ போகலாம் என்றான் வாசப். அவன் சென்றதும் அறைக்கதவை நன்றாக தாழ்பால் போட்டுக்கொண்டான். பிறகு அறையில் சுற்றத் தொடங்கிய வாசப் ஒரு இடத்தில் சட்டென்று நின்றான். அவன் முகத்தில் புன்முறுவல் தவழ்ந்தது. பிறகு சென்று மஞ்சத்தில் படுத்து நித்திரையின் வசப்பட்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 11. மது மருத்துவம். 3ஆம் ஜாமம் மெல்ல மெல்ல அணுகி கொண்டிருந்ததால் மேற்கு வாசல் சத்திரத்தின் பின்புற தோப்பில் நிசப்தம் நிலவலாயிற்று. சாதாரணமாக இரவில் குரல் கொடுக்கும் ஆந்தைகள் கூட அன்று ஏனோ மௌனத்தை கடைபிடித்தன. கோடை இரவின் மென்மை காற்று கூட அன்று வீசாததால் இலைகள் அசையும் சலசலப்பு சப்தங்களும் கேட்கவில்லை. இந்த நிலையில் கேட்ட ஒரே சப்தம் சத்திரத்து அறையில் படுத்து கிடந்த வாசப் விட்ட ஒரே சீரான நிதானமான மூச்சுக்காற்றுதான். எந்தவித சிந்தனையோ கலக்கமோ இல்லாமல் சுக நித்திரை செய்து கொண்டிருந்த வாசப்பின் இதழ்களில் மட்டும் ஒரு புன்னகை விரிந்து கிடந்தது. அந்த சமயம், அதாவது 3வது ஜாமம் நுழைந்துவிட்ட சமயம், மெதுவாக வாசப்பின் மஞ்சத்துக்கு அருகில் கேட்ட காலடி சத்தம் அவனை விழிக்க வைத்ததோ என்னவோ தெரியாது. அவன் இதழ்களில் அதுவரை குடிகொண்டிருந்த புன்னகை சற்று பெரிதாக விரிந்தது. காலடி சத்தத்துக்கு காரணமான உருவமும் அதை கவனித்திருந்தாலும் கவனிக்காதது போலவே நடந்து கொண்டது. மெல்ல வாசப்பின் மஞ்சத்தை அணுகி அவன் தோள் மீது தனது கையால் 2 முறை தட்டியது. வாசப் லேசாக அசைந்து மெதுவாக கண்களை விழித்து எதிரே நின்ற உருவத்தை கவனித்தான். உருவத்தின் உடல் பூராவும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கெட்டியான கருப்பு உடையால் மூடப்பட்டிருந்தது. கை விரல்கள் கூட அந்த உடையால் மூடப்பட்டிருந்தன. அந்த உருவத்தின் கண்கள் மட்டும் 2 துளைகளுக்குள் பளிச்சென்று மின்னிக் கொண்டிருந்தன. அந்த உருவம் ஏதும் பேசாமல் வாசப்பை மஞ்சத்தில் எழுந்து உட்காரும்படி சைகை செய்தது. சரித்திர ஆசிரியன் எழுந்து உட்கார்ந்தான். அந்த உருவம் அவனுக்கு தலைவணங்கி தனது கையில் இருந்த கருப்பு துணி ஒன்றால் அவன் கண்களை கட்டியது. பிறகு அவன் கையை பிடித்து எழுப்பி தன்னுடன் வரும்படி கையை சிறிது அழுத்தி கொடுத்து சைகை செய்தது. வாசப் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எழுந்தான். அந்த உருவம் இழுத்த இழுப்புக்கு இணங்கி சென்றான். சில வினாடிகளுக்கெல்லாம் நிலவரை படிகளில் தான் இறங்குவது வாசப்புக்கு தெரிந்ததால் அவன் புன்னகை முகம் பூராவும் விரிந்ததன்றி இகழ்ச்சியும் படர்ந்தது. அவனை கையை பிடித்து அழைத்து சென்ற முறையும் வாசப்புக்கு தெரிந்தது. 3 படிகள் இறங்கியதும் ஒரு கதவு மூடி இன்னொரு கதவு திறக்கும் ஒலியும் அவன் காதுகளில் விழுந்தது. பிறகு சிறிது தூரம் சமத்தரையில் வாசப் அழைத்து செல்லப்பட்டான்.
நீண்ட தூரம் சமதரையில் நடந்ததும் மீண்டும் படிகளில் ஏறினான். ஏறு படிகள் 2 மாடிகளின் அளவுக்கு இருந்தாலும் ஒரு மாடி முடிந்ததும் தங்கும் தளமும் இருந்ததாலும் ஏதோ ஒரு முதல் உப்பரிகைக்கு தான் அழைத்து செல்வதை உணர்ந்த வாசப் சிறிதளவும் சிந்தனை வசப்பட்டானில்லை. பிறகு அவன் அந்த உப்பரிகையின் வழவழத்த பெரிய தாழ்வரையில் நடந்தான். பிறகு பெரும் கதவு ஒன்று திறக்கப்பட்டு ஒரு அறைக்குள்ளே அழைத்து செல்வதை உணர்ந்த வாசப் திடீரென நின்றான். தன்னை அழைத்து வந்த உருவத்தின் கையிலிருந்து தனது கையை விடுவித்து கொண்டான். பிறகு கண் கட்டை அவிழ்க்காமலே தலை குனிந்து வணங்கி வலது கையால் சலாமும் செய்தான். இதை கண்டதும் அந்த அறையில் இருந்த இருவர் மூச்சை இழுத்து பிடித்து கொள்ளும் சப்தமும் ஈரொரு சொற்களை ரகசியமாக பேசும் ஒலியும் வாசப்பின் காதுகளில் விழுந்தன. அடுத்து வாசப்பின் கண்களை கட்டியிருந்த துணி அவிழ்க்கப்பட்டது. வாசப் அந்த அறை மீது ஒரு முறை கண்களை ஓட்டினான். தூரத்தே ஒரு பஞ்சனையில் ஒரு நோயாளி படுத்திருந்தார். அவர் உடல் மீது தங்க தகடியொன்று போர்த்தப்பட்டிருந்ததால் பஞ்சனை அருகில் இருந்த 2 வெண்கல குத்து விளக்குகளின் ஒளியில் அது பெரிதாக பிரகாசித்தது. அந்த மஞ்சத்தின் முகப்புகளில் 2 அழகிய பெண்கள் உட்கார்ந்து கொண்டு தகடிக்குள்ளிருந்த கால்களை வருடி கொண்டிருந்தார்கள். அந்த மஞ்சத்திலிருந்து 4 அடி தள்ளி இளம்பருதியும் உதவி மந்திரி தகியுதீன் அப்துல் ரஹ்மானும் நின்றிருந்தார்கள். இருவர் முகத்திலும் கவலை நிரம்பி கிடந்தது. வாசப்பை அழைத்து வந்த உருவமும் மேற்கொண்டு தன் உடலை மூடிய உடை தேவையில்லை என்ற காரணத்தால் அதை கழற்ற முற்பட்டதும் வாசப் பேசினான் மெதுவாக. அரசுகுமாரி, உன் உடல் மறைக்கப்பட்டாலும் மற்றவரால் துரத்தப்பட்டாலும் அதன் மென்மையை குறைக்க முடியாது என்று. உடலை மூடியிருந்த உடையை மேலே எடுத்து கையில் சுருட்ட முயன்ற அரச மகள் ஒரு வினாடி தனது செயலை நிறுத்தினாள். அடுத்து கருப்பு உடையை களைந்து உள்ளிருந்த பட்டு சேலையுடனும் தலையில் சூடியிருந்த முல்லை மலர் சரத்துடனும் காட்சியளித்தாள். அந்த அறையின் மங்கலான குத்து விளக்குகளின் வெளிச்சத்தில் அவள் மோகனாகாரமாக விளங்கினாள். அவள் கழுத்தில் இருந்த பெரும் முத்து முதல் நாள் சம்பவத்தை வாசப்பின் நினைவுக்கு மீண்டும் கொண்டு வந்தது. முதல் நாளைக்கும் அன்றைக்கும் சில வித்தியாசங்கள் இருந்தன. அவள் தோற்றத்தில், முகத்தில் அன்றிருந்த கிளிக்கு பதில் துணிவு நிரம்பி கிடந்தது. பார்வையில் கம்பீரம் இருந்தது. அவள் உடை விலை உயர்ந்ததாகவும் அழகாகவும் காட்சியளித்தது. அவள் முகம் மட்டும் சற்றே சிவந்து கிடந்தது. வாசப்பை தன்னால் ஏமாற்ற முடியவில்லையே என்ற காரணத்தில் சிவந்த உதடுகள் சிறிதே துடித்தன. என்னை முன்னமே உணர்ந்திருந்தும் ஏதும் தெரியாத பூனை போல ஏன் நடித்தீர்கள் என்று கேட்டாள் அரசகுமாரி, குரலில் சினம் லேசாக துளிர்க்க. வாசப் சற்றே மறைந்திருந்த புன்முறுவலை மீண்டும் வெளிப்படுத்தினான் உதடுகளில். பெண்கள் மறைவாக இருக்க விரும்பினால் அதை வெளிப்படுத்த முயல்வது பண்பல்ல. தவிர எங்கள் முக்காடு உங்களுக்கு அழகாகவும் இருந்தது, அழகை மறைப்பதாகவும் இருந்தது. இது முஸ்லிம் உடையின் பிரத்யேகமான அமைப்பு. அதில் நான் பெருமைப்படுகிறேன் என்றான் வாசப். இதை கேட்ட அரசகுமாரியும் புன்முறுவல் செய்தால், சரித்திர ஆசிரியரே, இனப்பற்று அதிகமாக வைத்திருக்கிறீர்கள். அதன் உடை பற்றி கூட பெருமைப்படுகிறீர்கள் என்றாள் அரசகுமாரி. இனப்பற்று, மொழிப்பற்று இல்லாத சமுதாயம் சக்தியுடன் வளர முடியாது என்ற வாசப், அரசகுமாரி, இனி நான் அரசரை பார்க்கலாமா என்று வினவினான். இந்த கேள்வி அரசகுமாரிக்கு மட்டுமின்றி அறையில் இருந்த இளம்பருதிக்கும் தகியுதீனுக்கும் திகைப்பை அளிக்கவே இருவரும் திடீரென திரும்பி வாசப்பை நோக்கினார்கள். அவர்கள் புருவம் கேள்விக்கு அறிகுறியின் அடையாளமாக உயர்ந்ததை கவனித்த வாசப், இதில் ஊகத்துக்கு அதிக இடமில்லை. வேறு எந்த நோயாளியை பார்க்கவும் இத்தனை ரகசிய ஏற்பாடு தேவையில்லை என்ற வாசப் சற்று எட்ட இருந்த பஞ்சனையை நோக்கி நடந்து சென்றான். சென்றது மட்டுமல்லாமல் அதன் அருகில் நின்று நெடுநேரம் படுக்கையில் இருந்த நோயாளியின் முகத்தை உற்று கவனித்து கொண்டிருந்தான். அந்த ராஜ நோயாளியின் முகம் வெளுத்து கிடந்தது. அப்பொழுதும் அடித்து கொண்டிருந்த காய்ச்சலுக்கு அடையாளமாக நெற்றியில் வியர்வை துளிகள் தெரிந்தன. இத்தனையிலும் முகம் கம்பீரமாக இருந்தது. மூடியிருந்த கண்களின் இரைப்பைகள் சிறிது உயர்ந்து தெரிந்ததால் மன்னனின் கண்கள் பெரியவை என்பதை புரிந்து கொண்டான் வாசப். இப்படி நீண்ட நேரம் மன்னன் நிலையை ஆராய்ந்த பின்பு மன்னன் கால்களை வருடி கொண்டிருந்த 2 பெண்களையும் எழுந்திருக்க சொன்ன வாசப் பஞ்சனைக்கு அருகில் தனக்கொரு மஞ்சத்தை போட சொல்லி அமர்ந்து தனது வலது கையை மன்னனின் நெற்றி மீது வைத்தான். பிறகு கண்களை விரித்து பார்த்தான். அடுத்து உதடுகளை தனது 2 விரல்களால் தடவினான். ஏதோ முடிவுக்கு வந்தவன் போல தலையை அசைத்து கொண்டான். அடுத்து அரசகுமாரியை அருகில் அழைத்து, அரசகுமாரி, மன்னர் வாயில் புகட்ட பானம் ஏதாவது இருக்கிறதா என்று விசாரித்தான். எந்த மாதிரி பானம்? அரசகுமாரி மெல்ல கேட்டாள். நல்ல மது இருக்கிறது, கொண்டு வா. கொண்டு வந்து பயனில்லை. ஏன்?
ஒரு துளி கூட மன்னரால் அருந்த முடியாது என்றாள் அரசகுமாரி. எதற்கும் எடுத்து வா என்றான் வாசப். அரசகுமாரி பக்கத்து அறைக்கு சென்று ஒரு தங்க கிண்ணத்தில் மது எடுத்து வந்தாள். அதை கையில் வாங்கி கொண்ட வாசப் அறையில் இருந்த இரு பெண்களையும் வெளியே செல்ல பணித்தான். அவர்கள் இருக்கலாம் என்றாள் அரசகுமாரி. யார் இருக்கலாம், யார் இருக்கக்கூடாது என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறிய வாசப் அவர்களை செல்லும்படி சைகை செய்தான். அரசகுமாரி மதுவை கொண்டு வந்த அறைக்கு பணிப்பெண்கள் சென்றதும் மதுவை உற்று நோக்கிய வாசப் அதில் 2 துளிகளை தனது வலது உள்ளங்கையில் ஊற்றி பார்த்தான். பிறகு மெல்ல தனது அங்கி பையில் கையை விட்டு சின்னஞ்சிறிய தோல் பையை எடுத்தான். அதை நீள பிரித்து அதிலிருந்து சிறு குப்பி ஒன்றிலிருந்து ஒரு பொடியை சிறிது அளவு மது கிண்ணத்தில் தூவினான். மீண்டும் மதுவை நோக்கினான். அதனால் திருப்தியடைந்த முகத்துடன் தங்க கிண்ணத்தில் இருந்த மதுவை தனது விரலால் தோய்த்து மன்னன் உதடுகளில் தடவினான். உதடுகள் நன்றாக திறந்தன. வாசப் மது கிண்ணத்தை மன்னன் வாயில் வைத்து சிறிது சாய்த்தான். மன்னன் உதடுகள் மதுவை சுவைத்தன. கண் இரைப்பைகள் மெதுவாக திறந்தன. ஜுரவேக கண்கள் வாசப்பை நோக்கின. வாசப்பின் இதழ்களில் மகிழ்ச்சி புன்முறுவல் தவழ்ந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.